கொண்டு இந்தியாவை தம் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கங்கணம் செய்து கொண்டிருக்கின்ற கொலையாளிகளை வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே புகழ்மிக்க மாபெருமதியை இணைத்து விட்டார்கள். அந்த இடத்தை அவர்கள் கையில் எடுப்பதற்கான காரணமும் இருக்கிறது. இந்திய நாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களாய் பாடுபட்டும் தலைவராய் உலகத்தின் ஆறாவது அறிவாளராய் பறைக்காட்டிக் கொண்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணங்களால் வடிவங்களால் எழுத்துகளால் நாட்டினுடைய சட்டத்தின் விதியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பை ஒரு தாழ்த்தப்பட்டவர் பெற்றிருந்தார். அப்பேற்பட்ட புகழ்பெற்ற வல்லமிக்க எழுத்துகளால் உயரிய கருத்துகளால் இந்த நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தை யாருடனாலும் எப்படினாலும் மாற்றக்கூடாது. அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் பின்தங்கி இருக்கிறவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அது உரிய உரிமைகளை பெற்றுத் தர வேண்டும் என்று கருத்துக்களில் எழுத்துக்களில் வண்ணமாய் இந்த நாட்டினுடைய அரசியல் திட்டத்தை எழுதி வைத்தார். அப்பேற்பட்ட உலக புகழ்பெற்ற ஒரு தலைவருடைய நினைவு தினத்தை இவர்கள் இந்த கொலைக்கார கும்பல் தனிப்பொழிவார இயக்கங்கள் அன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகிற இந்த தினத்தை சீர்திருத்த வேண்டும், பாடுபடுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைப்பதால் இந்த உலக புகழ்பெற்ற அந்த மசூதியை மாபெரும் மசூதியை அவர்கள் இடித்தார்கள். அன்னை தோழர்களே, இந்த தினம் இந்திய நாட்டினுடைய மத்திய அரசாங்கத்திடம் நாங்கள் குருவரசத்தின் சார்பாக கேட்டுக் கொள்வது என்னவென்றால், உலக புகழ்மிக்க இன்றைக்கு ஒரு நிறுவனமாக உலகத்தின் 6வது அதிசயமான தாஜ்மஹால் இன்றைக்கு உருவெற்று வந்திருக்கிறது. இதை கட்டி அழைத்தவர் ஷாஜஹான். அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய எழுத்துகளும் கருத்துகளும் உலக அளவில் இந்தியாவை பேசப்பட வேண்டும், அவருடைய கருத்துக்கள் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் தாஜ்மஹாலை உருவாக்கினார். அப்பேற்பட்ட இந்த எண்ணங்களால் உருவாக்கிய ஒரு சமூகத்தினுடைய நிலைமையை இவர்கள் கேடுகட்ட இந்த கொள்ளையர்கள் அழைத்து வைத்து விட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழலை எண்ணம் கொண்டவர்கள் இந்த சமுதாய மக்கள். அருமை தோழர்களே, இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தோழர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் போல தாழ்த்தப்பட்டவர்கள் போல உரிமைகளை வீதிக்கு நின்று இன்றைக்கு போராடக்கூடிய சட்டத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் எமது இயக்கத்துடைய தலைவர் எங்களையெல்லாம் மனிதநேய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை உருவாக்கி கொண்டு உலகம் போட்டும் தலைவராய், ஒப்பற்ற தலைவராய், பச்சை தலைவராய், பாடுபட்டும் தலைவராய் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை தாங்கி வைக்கக்கூடிய உலகத்தினுடைய 10 கோடி தமிழர்களை தலைவர்களாய் உலகத்தில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற களமாடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் எமது இயக்கத்தினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவர்களுடைய கருத்துக்களை இன்று உள்ளடங்கி இன்றைக்கு இந்த தலித் இஸ்லாமிய இந்த 4ஆம் டிசம்பர் 6ஆம் தேதி என்று தலித் இஸ்லாமியுடைய எழுச்சி நாளாக அறிவிக்கப்பட்டு எமது இயக்கத்தின் சார்பாக ஆங்காங்கே அருமை அண்ணல் புரட்சியாளருடைய திருவுருவப்படத்திற்கு மாலையத்தும் மரியாதை செலுத்தும் வந்திருக்கின்றோம். இதே தினத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் இருக்கக்கூடிய சர்பிட்டி தியாகராஜ மகாலில் தலித் மற்றும் இஸ்லாமிய எழுச்சி நாளை அனுசரிக்கின்ற வகையில் ஒரு கலந்துரையாடலை அங்கே இந்த மணி நேரத்தில் எமது இயக்கத்தினுடைய தலைவர்கள் தலைமையிலே இஸ்லாமிய தோழர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இன்றைக்கு பங்கேற்று உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் எதை சார்ந்துகிறது என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டிலே கேவலப்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அருமை தோழர்களே, நண்பர்களே, நாங்களெல்லாம் இந்த இந்திய அரசை கேட்டுக் கொள்வதெல்லாம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும்? இந்த நாட்டில் நாங்கள் குடிமக்களாக வாழ்கிறோமா, இல்லை தூக்கு மாற்றி சாக வேண்டுமா என்கிறதை கேள்விக்குறியாக இருக்கிறது. அருமை தோழர்களே, நாங்கள் ஒருவர் சாகிறோம் என்று சொன்னால் எங்களை இருக்கக்கூடிய 20 பேரை அழித்துவிட்டுதான் சாவோம் என்பதை
எடுத்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட தலைமையை இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுபோல ஒரு நிலை எங்களுக்கும் இந்த இஸ்லாம் தோழர்களுக்கும் இன்று தினம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக இன்றைக்கு வீட்டில் நின்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, நாங்கள் யாரும் குறை சொல்லவில்லை, யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை, யாருக்கும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் 18 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வீட்டை எடுத்துவிட்டால் அதற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கருத்தாக அந்த வீட்டை இடித்தவர்களுக்கு அவதானம் வைக்க வேண்டும், அல்லது குற்றத்தின் வாயிலாக அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்திய அரசாங்க அரசியல் நீதி. ஆனால் எங்கள் கிராமத்தில் இருப்பது போல கூட்டாஞ்சோறு ஆட்சி சாப்பிடுவது போல 100 பேருக்கு பிரிக்கிறாரு போல இந்த நாட்டினுடைய ஐயா புகழ்பெற்ற சொத்தை மாணவர்களை இருப்பவர்களுக்கு ஒரு சாதாரண சட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பை சொல்வதற்கு 18 ஆண்டுகள் இந்த மத்திய அரசாங்கம் எடுத்துள்ளது என்று சொன்னால் இவருடைய கேவலமான நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தோழர்களே, இதை செய்வது என்று சொன்னால் அன்றைக்கே செய்திருக்கிறாங்க. அன்றைக்கு இன்றைக்கே இருக்கக்கூடிய நகரப்புறங்கள் கிராம பஞ்சாயத்துகள் இருக்கக்கூடிய நாட்டாளுமன்றத்தின் சொல்லுவோம் அதை மூலம் வேலை செஞ்சுட்டு போறாங்க. 18 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு அவங்க இடத்துல 3 பேர் ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால 3 பேருக்கு பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இணைக்கக்கூடிய தலைவர் அவர்கள் செய்தித்தாளர்கள் அறிவித்தாளர்கள் அந்த கிட்டத்தட்ட 10 பேர் வழக்கு போட்டு வந்தாங்க, 10 பேருக்கு தான் பிடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை அவங்களுக்கு எழுப்பினார். அது போல 10 பேர் போட்டிருந்தாலும் 10 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு இது வாமத்தில் இருக்க நிலத்தை ஒரு கருவிடமா இருந்துட்டு நீங்க ஒண்ணுமே செய்யல சாதாரண விஷயம் தான் அப்படின்ட்டு ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த சூழலுக்கு நாங்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லை, நாங்கள் இந்துக்களாக காணக்கூடாது என்கின்ற கருத்தை எமது இயக்கத்துடைய உழைப்பாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் சொன்ன கருத்தை கூட சொல்லியிருந்தார்கள். நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தாலும் என்னுடைய இழப்பு நிச்சயமாக ஒரு இந்துவாக இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை அவர் சொல்லிவிட அதற்கான காரணத்தையும் முழுமையாக எழுதி வைத்துவிட்டு இருந்து போனவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதை பரிகாட்டுகின்ற வகையில்தான் சேலத்திலே கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இந்துக்கள் அல்ல, இந்துத்துவத்தை வேறெடுப்போம், தமிழில் பெயர் சுட்டுவோம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு மாநாட்டை அருமை அண்ணன் நமக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் திருமாவளவன் அவர்கள் அங்கே நடத்தி அது மிகப்பெரிய மாநில பொறுப்பாளர்களும் இந்திய தேசிய பொறுப்பாளர்களும் அன்றைக்கு இருந்த நான் கருணாநிதி போன்ற தோழர்களெல்லாம் அதில் பங்கேற்றிருக்கார்கள். நாங்களும் சென்றிருந்தோம். அருமை தோழர்களே, இதெல்லாம் நாங்கள் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால் உண்மையிலேயே இந்திய நாடு ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட மக்களுக்கு அநீதி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக பலமானவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் போன்ற இன்னும் பல குறிப்பிடப்பட்ட பொறுப்பாளர்களும் உரிமைக்காக போராடக்கூடிய கட்சியை வழிநடத்துகிறவர்களும் கலந்து வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். அருமை தோழர்களே, நேற்றைய முன்தினம் கூட லண்டனிலே ஆக்ஸ்போர்ட் நிறுவனத்திலே ஒரு பாராட்டு விழா மாணவர்கள் நடத்திய பாராட்டு விழாவிற்கு அங்கே இளைஞனுடைய அதிபர் ஆணையப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் ஒன்று திரண்டு பொறுப்புக்கு பன்னாட்டினுடைய பொறுப்புகளாக அறிவிக்கப்பட்ட ராஜபக்சேவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது என்கின்ற கருத்தை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் போன்ற போராட்டங்கள் அங்கு செய்ததனால் அந்த நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்க முடியாமல் குறுகி வெட்டங்கட்டு நாடு வந்திருக்கிறார். ஆகவே தோழர்களே, நாட்டினுடைய எல்லையையும் நாட்டினுடைய கருத்தையும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எல்லைகளையும் அறிவிக்கு நின்றாவது நாம் என்னுடைய எண்ணத்தை தெரிவித்து தலைநிலை இந்த செயல்களெல்லாம் திரண்டு ஒடுக்கப்பட்ட மக்களும் திரண்டு நாட்டை மாற்றியமைக்க முடியும் என்கின்ற கருத்தை உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டு இறுதியாக எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவித்தது போல இந்த தீர்ப்பை திருத்துவோம். மாணவர் மக்களுடைய இந்த தீர்ப்பானது அப்பாவி முஸ்லிம் தலைவர்களுக்கு எதிர்ப்பாளரும் இந்த மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் உரிய நிதியை
நீதியை வழங்காத இந்த அரசினுடைய தீர்ப்பை திருத்தி அமைப்போம் என்கின்ற உறுதிமொழியை விடுதலை கட்சியின் சார்பாக உங்களிடத்தில் பதிவு செய்து இந்த நல்ல வழக்கத்தை நன்றி பாராட்டி விடுதலை நன்றி வணக்கம்.